ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெல்ல மெல்ல பார்வதியுடைய ஒரிஜினல் குணத்தை கமருதீனும் அரோராவும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இனிமேல் எப்படி கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திவாகரும் பார்வதியும் உட்காந்து அரோரா இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனி அவங்க ஜெயிலுக்கும் போகாமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ்ட்டை பேசிட்டு தான் உள்ளே போவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ புதிய கேப்டன் எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே இன்னும் ஒரு வாரம் நம்ம எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றிட்டாங்க. பிக் பாஸ் டீம் எவ்வளோ கேடு கட்டத்தனமாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது ஓட்டிங் இல்லாதப்ப இந்த கண்டஸ்டன்ஸ்கிட்டே சொல்லி எஃப்ஜே முன்னே எடுக்காதீங்க வச்சு எல்லாத்தையும் ஓடிருங்க. என்னது என்னங்க அது கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரமும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே அந்த நெய் மேட்ரை இன்னமும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு கமருதீன். அதாவது அவர் அந்த டைமில் நிலா அவலாஞ்சி அப்படின்ற மாதிரி அந்த மேட்ரை இன்னும் பேசிகிட்டு இருக்காப்புல. நான் நெய் கொடுக்கப்பா பிரச்சனை பண்ணிட்டா அது அது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு சண்டே ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு அதோட. சரியா, அது அவள் போய் அவங்க கூட நின்று பேசி பார்த்தா அப்புறம் கடைசி எதுவும் செட் ஆகும்னு சொல்லி விலகிட்டா. அப்போ இப்போ திருப்பி அதை பேசணும். விக்ரம் சொல்கிறான் சரி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரொம்ப ஜெனியூனாக இருந்தேன், பட் அவள் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அவன் எங்கே நல்லா ஆடுறா, பாயிண்ட்டாக பிடிச்சி பேச தெரிஞ்சதான் பிளேயரு. இவன் ஒரு டப்புக்கு டப்பா அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்புல. உடனே கமருதீன் அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறான். ஸோ விக்ரம் முழுக்க தலைவன் பார்த்தீங்கன்னா பார்வதியை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கான். ஸோ பார்வதி விக்ரமும் கண்டிப்பாக அடுத்தடுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டான். டப்பாவாம்ல அவெல்லாம் பாயிண்ட்டாக பேசணுமா. அப்படியே இவர் ஒரு 4 வாரம் தொடர்ந்து கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எக்ஸ்போஸ் பண்ணது பார்வதி தான், இவனுடைய ஃபேஸை வெளியே எடுத்துகிட்டு வந்தது. தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் கனி அரோரா கிட்ட அரோரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பண்ணுறா பார்த்தீங்களாக்கா, பயங்கரமாக பண்ணுறாக்கா அப்படின்னு சொன்னோன்னே கனி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறா. நான் காரக்குழம்பு கனி, அப்புறம் கொஞ்சம் வேறு இன்னும் ஒன்று சொன்னாங்க, மீன் குழம்பு ஏதாவது சமைக்க தெரியும். மற்றபடி நான் குக்கிங் காம்படிஷன் போய் நான் வின் பண்ணிவிட்டு அதெல்லாம் வர்றதுலாம் எனக்கு பெரிய விஷயம். நான் அப்படிப்பட்ட ஒரு சமையலை எல்லாத்துக்கும் நான் பொதுவாக இருக்குன்னு நினச்சேன். அதை வச்சே நான் குத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேம்மா. அதை வச்சு நாங்கள் குத்தலை, அதை வச்சு நீங்கள் ஒரு கேம் உள்ளே ப்ளே பண்ணுறீங்கம்மா. சாப்பாடு எடுத்து அவனுக்குலாம் அதிகமாக வைக்கிறீங்க, உங்கள் டீம் இருக்கிறவங்க அதிகமாக வைக்கிறீங்க, மிச்சவங்களும் வைக்க மாட்டீங்க. சரியா, அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க மாட்டீங்க கனி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் தப்பு. நீங்கள் சோறு போடாதீங்க, போட வேணாம்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை எனக்கு. பட் எல்லாத்துக்கும் ஒன்று போடுங்க, இல்லை எவனுக்குமே போடாதீங்க. ஒருத்தனுக்கு போட்டு இன்னொருத்தனுக்கு போட்டிங்கன்னா சமையலை வச்சு நீங்கள் நாமினேஷன் பண்ணுறீங்க, அவனுக்கு விலைக்கு வாங்கிறீங்கன்னா பேசுவாங்க. அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா, அதுதான் நம்ம அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக ஒரு கேம் விளாண்டுருக்கா, அவன் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாத்தையுமே. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலக்கா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எனக்கும் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விக்ரம் கிட்ட சமையலை வச்சு திருப்பி என்ன விளையாண்டுட்டான்னு சொல்லி விக்ரம் கிட்டேயும் ஒரு புலம்பல். எல்லாருக்கிட்டையும் இவங்க ஃபுல்லாக சமையலை பற்றி புலம்பல், நான் அப்படி பண்ணலை அப்படின்ட்டு எல்லாத்தையும் பொதுவாக தான் பார்த்தேன். நம்ம கமருதீன் ஃபுல்லாக நெய் பற்றி ஒரு புலம்பல், நெய் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இவங்க எல்லாம் புலம்பிட்டு தான் இருப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பிக் பாஸ்ட்டை நான் பேசணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கனியக்கா. கண்டிப்பாக பேசணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கேமரா திருப்பினாங்கன்னா திருப்பாத அப்படின்ற மாதிரி நம்ம அரோராவும் கமருதீனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ பாரதி நம்பாத, அவன் ரொம்ப சீப்பாக விளையாடுறவனை வச்சு ஜென்யூன் கேம் விளையாடுறேன்னு நினைக்கிறான், அப்படிலாம் கிடையாது, அவன் விளையாடவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அம்மா உட்காந்து வத்தி குச்சி பத்திக்கா அதுடா அப்படின்ற மாதிரி பத்தின்னு எடுத்துருக்கு. ஏன்னா பாரதி பண்ணது தப்பா, ஆமாம் பாரதி பண்ணது தப்பு தான், குறியீடு சொன்னது தப்பு. ஆனால் நீ ஒழுங்கா அரோரா, நீ மைண்ட் செட்டை வச்சு யோசி. ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து நீ எப்படி கேட்டுக்கிட்ட நான் பேசினேன், நீ எப்படி துஷாரை உள்ளே கூப்பிட்ட, அப்படியே அதெல்லாம் தெரிஞ்சு தான் உட்காந்துருக்காங்க. எப்படி நீ எல்லாருக்கிட்டையும் இப்போ பேசுகிற கமருதீன் கிட்ட எல்லாம் தெரியும். ஸோ நீ ஆபாசம்னா அவளும் தப்பு அப்படிங்கிறது நாங்களும் ஒத்துக்கிறோம். நீ முதல்ல ஒத்துக்கோ. அதை விட்டு இவர் ஒரு பெரிய உத்தமி மாதிரி, நான்லாம் பார்த்தேன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமருதீன் சொல்கிறான், ஆமாம் பார்வதி இன்னமும் ஆர்மி, நாங்களாம் சோல்ஜர்ஸ் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு. ஏன் நிற்கிற நீ தானே விளையாடியா? கமருதிக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பார்வதியை விட்டு தொலை, அரோரா விட்டு தொலை, இந்த 2 மூஞ்சியை விட்டு தொலைனா கேட்கவே மாட்டான், பக்கத்தில் உட்காந்து நசுங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். பார்வதி சேம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, ஏய் பாத்தியா கமருதீன் என்கிட்ட ஜெனியூனாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கெலாம் வந்தான், இப்போ பாரு அரோரா கிட்ட உட்காரானே, சும்மா இருக்கு பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் இழுத்துட்டு இருக்கா, அவன் எதுக்கு போகிறான், நம்ம பையன் அவன் செல்லக்குட்டி அவன் அப்படின்ற மாதிரி, ஏய் சொல்லண்டா அவன் அப்படின்ற மாதிரி நம்ம திவாகர் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறாப்புல கமருதீன்.
ஆனால் கமலத்தை அங்கேயும் பேசலாம், ஜெனியூனாக இருக்கா எனக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படா நீ அவளை நம்புற இன்னும் ஜெனியூனா? அவள் பண்ணுற சில விஷயங்கள்லாம் அவனுக்கு புரியலையா? அவனை வச்சு யூஸ் பண்ணுறாடா, கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா புகைன்னு புகையிறா. அது அவனுக்கும் தெரியும். சரியா? அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இதே ட்ராவல் பண்ணலாம் நினச்சிட்டான். இன்னொன்று பாரதி சொல்லியிருக்காங்க, அமீர் பாவனி அப்படின்ற மாதிரி. அமீர் பாவனியா? என்னடா அது அவங்க உண்மையாக காதலிச்சாங்க அப்படின்றப்ப, அப்போ இது வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் தான் பாரதி. அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 1.5 மணி நேரம் ஒருத்தனுக்கு அழுதது, இது வந்து அவனை அவ்வளோ இக்னோர் பண்ணி போய் உட்காந்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் விழுந்துட்டாங்களோ பார்வதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்